வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவோட டீம் இருக்குல்ல, சரவணன் அணி, அது ஃபர்ஸ்ட் களத்துல இறங்குது. அப்ப நம்ம ராஜாவும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காரு. நம்ம ஹீரோ எல்லாரும் விளையாண்டு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம போவோம் அப்படின்னு அவரு வெளியில நிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சரவணனோட அணி ஒருத்தர் உள்ளர போறாங்க. பட் அந்த முத்துப்பாண்டியோட அணியில ஒருத்தன் இருக்கான்னா, அவன் கையில ஆயுதத்தை வச்சுட்டு வந்திருக்கிறவங்கள தாக்குறான். இதனால நிறைய பேருக்கு காயம் பெற்றுது. இத பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகி முத்துப்பாண்டிய பார்த்து, இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க பண்றது ரொம்ப தப்பு. நீங்க மறைமுகமா ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. இவங்க எல்லாருக்கும் எப்படி காயம் படுத்து பாத்தீங்களா? ஏன் இப்படி தப்பான முறையில போட்டிய விளையாடுறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு முத்துப்பாண்டி சொல்றாரு, இங்க பாரு, தோற்க போறோம் அப்படின்னு பயந்துகிட்டு நீ இந்த மாதிரி பேசுற. நாங்க அப்படிதான் பண்ணுவோம். உன்னால ஜெயிக்க முடியும்னா நீயும் பண்ணி காமி அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நேரா தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, நான் நேர்மையா ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இவங்க குறுக்கு வழிய பயன்படுத்துறாங்க, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, தம்பி, நாங்களும் சொல்லி பார்த்தோம், கேட்கலையே தம்பி, இப்போ என்ன பண்றது அப்படின்னு. அப்ப கடைசியா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ராஜா இறங்குறாரு. ராஜா போயிட்டு விளையாடும் பொழுது ராஜாவோட கையில ஆயுதத்தால தாக்கிடுறாங்க. இதனால ராஜாவோட கையில பயங்கரமா காயம் பெற்றது. அப்ப ராஜா அங்கேருந்து ஹீரோவை பார்த்து, மாப்பிள, அவனுங்க ஏதோ ஆயுதத்தை வச்சுட்டு தாக்குறானுங்க மாப்பிள, இங்க பாரு கைய அப்படின்னு சொன்னதும் ஹீரோ கைய பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப முத்துப்பாண்டி கேக்குறாரு, சரி, அதுதான் அந்த டீம்ல உள்ள எல்லாருமே தோத்து போயிட்டாங்களே, சரி நாங்க தானே ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னும் நான் இருக்கேன், இன்னும் நான் இந்த போட்டியில கலந்துக்கல இல்ல. இதை கேட்டதும் தலைவர் சொல்றாங்க, ஆமா, இது மாதிரி இன்னும் அவங்க சைட்ல இருந்து ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ களத்துல இறங்க, ஹீரோயின் இத பார்த்துட்டு, சூப்பர், இங்க பாருங்க, கலக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, சரவணனும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காரு. எப்படியும் இந்த போட்டியில நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. ஹீரோ களத்துல இறங்குனதும் முத்துப்பாண்டி நினைக்கிறாரு, இவனை பார்த்தா அமல் பேபி மாதிரி இருக்கான், இவன் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு நேரா அந்த டீம்ல உள்ளவங்களை கூப்பிட்டு, இங்க பாரு, அவன் தனியா சிக்கியிருக்கான், அவன் என்கிட்ட சவால் விட்டுருக்கான், பக்கத்து ஊருக்காரன் எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பத்தின பவர் தெரியாம என்கிட்ட சவால் விடுவான். இனிமே எவனும் இந்த மாதிரி எனக்கு எதிர்க்க பேசவே கூடாது. அப்படி பேசினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு காமிக்கணும். இது கேட்டதும் அந்த பசங்க சொல்றாங்க, அண்ணே, எப்ப அவன் அவங்க முன்னாடி நின்னு தைரியமா பேசனானோ அப்பவே அவனை காலி பண்ணணும் அப்படின்னு நாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அவன் தனியா எங்க கிட்ட மாட்டான், அவனை சும்மா விடுமாவான்னு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே முத்துப்பாண்டியும் சரி ஓகே கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அவனுங்க அங்கேருந்து வராங்க. ஹீரோ நேரா அவங்கள பார்த்து, யாராவது ஒருத்தர் வாங்க அப்படின்னு சொல்ல, அதுல ஒரு ஆள் வராரு. அவர் வந்ததும் நம்ம ஹீரோ அவரை சூப்பரா தோற்கடிச்சிடுறாரு. இத பார்த்துட்டு முத்துப்பாண்டி ஷாக் ஆகுறாரு. அடுத்ததா இந்த டீம்ல இருந்து நம்ம ஹீரோ இறங்குறாரு. நம்ம ஹீரோ உள்ளார போனதும் அந்த ஆட்கள் ஹீரோவையும் ஆயுதத்தால தாக்குறதுக்கு முயற்சி பண்ண, நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் கைய பிடிச்சு ஒரே தள்ளு கோட்டுக்கு அங்கிட்டு, இதே மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையுமே பிடிச்சு கோட்டுக்கு அங்கிட்டு தள்ளிவிட்டு நம்ம ஹீரோ ஜெயிச்சிடறாரு. இத பார்த்துட்டு முத்துப்பாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. முத்துப்பாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, இவன் குறுக்கு வழியை பயன்படுத்தி ஜெயிக்கிறான், என்னுடைய ஆட்களை இவன் தாக்குறான், நீங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதும் அதுக்கு அந்த தலைவர் நடுவர் சொல்றாரு, இங்க பாருங்க, ஆரம்பிச்சதே நீங்க தான் ஆயுதத்தை வச்சு இங்க உள்ளவங்களை தாக்குனீங்க. சோ அதுக்காக தான் நாங்க கேட்டோம், ஆனா நீங்க ஒத்துக்கவே இல்லை. இப்ப புரியுதா உங்களுக்கு? இந்த போட்டியை எங்களால ஒத்துக்க முடியாது அப்படின்னு முத்துப்பாண்டி பேச, அப்ப தலைவர் சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த போட்டியில ஜெயிச்சது சரவணன் அணிதான், இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் சரவணனோட அணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் நம்ம சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் இந்த போட்டியில ஜெயிச்சா என்னுடைய ஊர் மக்களை கோவிலுக்குள்ள அனுமதிக்கிறேன் அப்படின்னு நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. நீங்க வாக்கு கொடுத்த மாதிரியே இப்போ ஊர் மக்களை கோவிலுக்குள்ள அனுமதிக்கணும், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க,
இதை கேட்டதும் முத்துப்பாண்டி சொல்றாரு, இங்க பாரு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த ஊர் மக்கள் எவனும் என்னுடைய கோவிலுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லி பேச. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, கொடுத்த வாக்க மீறக்கூடாது. இங்க பாருங்க தலைவரே, இவர் என்ன சொன்னாரு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்குல்ல. இந்த போட்டியில ஜெயிச்சா எந்த அணி ஜெயிக்குதோ அந்த அணி கோவிலுக்குள்ள வரத்துக்கு முழு உரிமையும் இருக்கு அப்படின்னு அவரை சொன்னாரு. இப்ப என்ன இப்படி பேசுறாரு, நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை கேட்டதும் தலைவர் நேரா முத்துப்பாண்டிய பார்த்து, இங்க பாருப்பா, அப்ப ஒண்ணும் இப்ப ஒண்ணும் பேசக்கூடாது. ஊர் மக்கள் முன்னாடி தானே நீ சொன்ன சரவணன் அணி ஜெயிச்சுட்டா அவனோட ஊர் மக்களை கோவிலுக்குள்ள அனுமதிக்கிறேன் அப்படின்னு நீ தானே சொன்ன. இப்ப என்ன இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டதும் இதை கேட்டுட்டு அந்த முத்துப்பாண்டி, என்னால முடியாது, நான் எவனையும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நேரா அவருடைய ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. சோ இதை பார்த்ததும் சரவணன் சொல்றாரு, பாட்டியா எப்படி பேசுறத. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அதான் நீங்க ஜெயிச்சிட்டீங்கல்ல, கண்டிப்பா ஊர் மக்களை கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போகலாம். சரவணன் சொல்றாரு, இல்ல, கண்டிப்பா அவன் ஒத்துக்க மாட்டான். ஏதாவது ஒரு வகையில என் ஊர் மக்களுக்கு பிரச்சனை கொடுப்பான். இதனால கஷ்டத்தை அனுபவிக்க போறது என் ஊர் மக்கள் மட்டும்தான். அதனால இதை விட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னதும் நம்ம ரேவதி ரொம்ப கவலைப்படுறாங்க. சரவணனோட ஒய்ஃபும் கவலைப்படுறாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த முத்துப்பாண்டியோட மனைவி கேக்குறாங்க, ஏங்க இப்படி இருக்கீங்க? அவரு சொன்ன மாதிரியே இந்த கபடி போட்டியில ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதோட ஊர் மக்களை அனுமதிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப என்ன மாத்தி மாத்தி பேசுறீங்க? நீங்க இப்படி பண்றது நமக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லதே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அவரை சொல்றாரு, இங்க பாரு, நீ எனக்கு புத்திமதி சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எனக்கு என்ன பண்ணணுமோ அது எனக்கு தெரியும். நீ எனக்கு புத்திமதி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பண்றது ரொம்ப தப்பு. சாமி விஷயத்துல இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க கோவிலுக்குள்ள அனுமதிக்கிறேன் அப்படின்னு. இப்போ நீங்க மாத்தி பேசுறது நமக்கு நல்லது இல்லைங்க. ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. முத்துப்பாண்டிக்கும் அந்த பொண்ணுக்கும் கார்ல போயிட்டு இருக்கும் பொழுதே வாக்குவாதம் ஏற்படுது. அப்ப முத்துப்பாண்டி தெரியாதனமா காரை கொண்டு போய் ஒரு மரத்துல விட்டுறாரு. இதனால பயங்கரமா அடிபட்டுறது ரெண்டு பேருக்குமே. இதுல முத்துப்பாண்டியோட மனைவி கர்ப்பமா மேற இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கரமான காயம் பற்றுது. அப்போ அவர் வந்துட்டு, ஐயோ என்ன இப்படி ஆகிருச்சு அப்படின்னு காரை விட்டு இறங்கி, ஐயோ எந்திரிமா எந்திரிமா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த பொண்ணு மயக்கத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட வைஃபும் கார்ல அந்த பக்கமா வராங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு காரை பார்த்ததும் பக்கத்துல முத்துப்பாண்டி, யாராவது காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறதையும் பார்த்துட்டு ஹீரோ கொண்டு போய் காரை நிப்பாட்டுறாரு. ஹீரோ ஓடி போய் முத்துப்பாண்டி கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, கார்ல வந்துகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இப்படி ஆகிருச்சு, என் ஒய்ஃபை காப்பாத்துங்க, என் ஒய்ஃப் மயக்கத்துல இருக்கா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்கள தூக்கி கொண்டாந்து கார்ல ஏத்திக்கிட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. முத்துப்பாண்டி அவருடைய மனைவிய மடியில போட்டுக்கிட்டு, அம்மாடி உனக்கு எதுவும் இல்லம்மா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உன்னை காப்பாத்திடுறேம்மா அப்படின்ட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்போ டாக்டர்ஸ் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ முத்துப்பாண்டி ஹீரோவை பார்த்து யோசிக்கிறாரு, நம்ம இவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கோம், ஆனா இவன் நம்மளுடைய ஒய்ஃபை வந்து காப்பாத்துறதுக்காக முன்னாடி வந்திருக்கான் அப்படின்ட்டு அவரு நினைக்கிறாரு. டாக்டர் வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, அந்த அம்மா கொஞ்சம் அதிர்ச்சியில தான் மயக்கம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களும் அவங்க குழந்தையும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் முத்துப்பாண்டி ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நன்றி எனக்கு சொல்ல வேண்டாம், சரியான நேரத்துல உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு, அவருக்கு தான் நீங்க நன்றி கடன் பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்துல இருந்து போறாரு. முத்துப்பாண்டி நேரா ஹீரோ பக்கத்துல வந்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சு, இங்க பாருங்க தம்பி, நீங்க மட்டும் இல்லைன்னா என் ஒய்ஃபுக்கு என்ன ஆகிருக்குமோ தெரியல, நான் பண்ண பாவம் தான் இப்போ எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கு, என்னை மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல, உங்களுடைய ஒய்ஃபு போய் பாருங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவருடைய ஒய்ஃபை போய் பாக்குறாங்க. அவங்க கண்முழிச்சு, என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப முத்துப்பாண்டி விஷயத்த சொல்றாரு. இது கேட்டதும் அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க, அவர் இப்ப எங்க அப்படின்னு சொன்னதும் அவர் சொல்றாரு, தம்பி வெளியில தான் நிக்கிறாரு,
அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் அவர் அங்கிருந்து போயிட்டு ஹீரோ கிட்ட, சார் உங்களை என் மனைவி பார்க்கணும்னு சொன்னான். ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வராரு. வந்துட்டு நேரா அந்த பொண்ணை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க இன்னைக்கு எனக்கு உதவி பண்ணதுனாலதான் நானும் என் குழந்தையும் நல்லபடியா இருக்கோம். அதுக்காக என் புருஷன் ஒரு விஷயத்த கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி கொடுத்தே ஆகணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் எந்த உதவியும் கைமாறா கேட்டு நான் இதை பண்ணல. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, நீங்க இப்படி சொல்லுவீங்க, ஆனா நான் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். தயவு செஞ்சு வந்துட்டு என் புருஷன் ஒத்துக்கிட்டாரு, நீங்க எல்லாருமே கோவிலுக்கு வரலாம், இதுல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. சோ இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்துப்பாண்டி ஹீரோவோட கையை பிடிச்சு, இங்க பாருங்க தம்பி, இது மாதிரி உங்களுக்கு நான் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கேன். அந்த நேரத்துல நீங்க எனக்கு உதவி பண்ணாம இவன் தான் நமக்கு உதவி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்தை விட்டு போயிருக்கலாம். ஆனா நீங்க அப்படி போவாம நீங்க எனக்கு உதவி பண்ணி என் பொண்டாட்டி உயிரையும் என் பிள்ளையோட உயிரையும் காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, எத்தனை தடவை நன்றி சொல்லுவீங்க? இங்க பாருங்க, உங்க ஒய்ஃபும் உங்க குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க, நான் இன்னைக்கே சரவணன் வீட்டுக்கு வந்து அவரும் அவரோட ஊர் மக்களும் கோவிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நேரா சரவணனோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சரவணனை பார்த்து இது மாதிரி பிரச்சனையை சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, அவர் இப்படி பண்ணுவாரு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப அவர் கேக்குறாரு, சந்தோஷமான விஷயமா? அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அதே நேரத்துல முத்துப்பாண்டியோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்ம செஞ்ச தப்ப நம்ம தான் வந்து திருத்தணும், நம்ம 2 பேருமே போயிட்டு அவங்க கிட்ட பேசலாம் வாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்கள பாக்குறதுக்காக வராங்க. அப்போ நம்ம முத்துப்பாண்டி நேரா சரவணனை பார்க்க, சரவணன் டக்குன்னு எந்திரிச்சு கோவப்படுறாரு, உங்களை யாரு இங்க வர சொன்னது அப்படின்னு. முத்துப்பாண்டியோட மனைவி சரவணன் கிட்ட, இங்க பாருங்க, என் புருஷனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்க ஊர் மக்கள் எல்லாருமே கோவிலுக்கு வர சொல்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இதை கேட்டதும் சரவணன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ முத்துப்பாண்டி சரவணனை பார்த்து, இங்க பாருங்க, உங்க கால் இப்படி ஆனதுக்கு நான் ஒரு காரணமாகிட்டேன். ஏதோ என்னுடைய புத்தி இல்லாத வேலையதான் இப்படி என்ன பார்க்க வச்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது ரொம்ப தப்பு. கடைசி நேரத்துல என்ன நடக்கும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பா அந்த கடவுள் வந்து தண்டனை கொடுப்பான். அதே மாதிரி என் மனைவி இப்போ பிரச்சனையில மாட்டிக்க பாத்துட்டான். நல்ல வேலை, என் மனைவி பண்ண புண்ணியம் தான் இன்னைக்கு என் மனைவியை காப்பாத்திருக்கு. நான் பண்ண அந்த தப்பு தான் என் மனைவிக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தையே உண்டாக்கி இருக்கு. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து நன்றி சொல்லிட்டு சரவணன் கிட்ட, இங்க பாருங்க, கோவிலுக்கு யாரு வரணும் யாரு வரக்கூடாது அப்படின்னு அனுமதிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸ் கிடையாது. ஆனா நான் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் என்னைக்குமே மன்னிப்பு எதிர்பார்க்கல. என் ஊர் மக்கள் கோவில்ல சாமி கும்பிடணும், அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க சந்தோஷமா வந்துட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொன்னதும் சரவணன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஹீரோ இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. சரவணனோட ஒய்ஃப் ஹீரோவை பார்த்து, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், நீங்க வந்ததுனாலதான் இவ்வளவு நல்ல விஷயம் நடந்துச்சு, இல்லைன்னா இப்படி நடந்திருக்காது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா, இவரு எங்க போனாலுமே ஜெயிச்சிருவாரு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம், எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. இதை கேட்டதும் அந்த பொண்ணும் சரி அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோவும் வெளியில வராங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, ஏங்க என்னாச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, நம்ம 2 பேரும் வெளியில ஒன்னா சுத்துறது அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு. அத்தை சரியான கோவத்துல வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு அத்தையை எப்படியாவது சமாதானப்படுத்த. இது கேட்டதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி இன்னுமே நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம்.
பொங்கலுக்காக லான்ச் பண்ணியிருக்க இந்த பொங்கல் ஆஃபர் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கான ஆர்டர் பேக்கிங் தாங்க இந்த வீடியோ. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 99 ருபீஸ் மட்டும்தாங்க. உங்களுக்கும் இந்த ஆர்டர் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னுமே நிறைய பொங்கல் ஆஃபரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.